இன்றைய துபாய் செய்திகள். இன்று 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி வெளிநாட்டவர்களுக்காக 5 வருடத்திற்கான புதிய விசாவை அறிமுகம் செய்துள்ள துபாய். ஐக்கிய அரபு அமீரகத்தில் தற்போது வசிக்கக்கூடிய அமீரக குடியிருப்பாளர்கள் அல்லது அமீரகத்துக்கு வெளியே வேறு ஒரு நாட்டில் வசிக்கக்கூடியவர்களில் 55 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்காக 5 வருடத்திற்கான ரிட்டையர்மெண்ட் விசா எனும் ஒரு புதிய விசாவினை துபாய் அரசு அறிமுகம் செய்துள்ளது. ஓய்வு பெற்றவர்களுக்காக பிரத்யேகமாக வழங்கப்படுகின்ற இந்த புதிய 5 வருடத்திற்கான விசாவினை பெறுவதற்கு துபாய் அரசு விதித்துள்ள நிபந்தனைகளை பூர்த்தி செய்யக்கூடிய எவரும் இந்த விசாவினை பெற முடியும் என்று துபாய் அரசு கூறியுள்ளது. துபாய் அரசின் புதிய விசாவினை பெற ஓய்வு பெற்றவர் அமீரகத்தில் செய்துள்ள முதலீடுகள் அல்லது அவர் பணிபுரிந்ததற்காக பெறுகின்ற ஓய்வூதியங்களிலிருந்து மாதம் 20,000 திர்ஹம்ஸ் வருமானமாக பெற வேண்டும் எனவும் அல்லது ஓய்வு பெற்றவருக்கு 1 மில்லியன் திர்ஹம்ஸ் இருப்பு தொகையாக இருக்க வேண்டும் எனவும் அல்லது துபாயில் 2 மில்லியன் திர்ஹம்ஸ் மதிப்பிலான அளவில் சொத்து வைத்திருக்க வேண்டும் எனவும் நிபந்தனைகளாக துபாய் அரசு விதித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் துணைத் தலைவரும் பிரதமரும் துபாய் ஆட்சியாளருமான ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தூம் அவர்களின் உத்தரவின் பேரில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2019ஆம் ஆண்டில் ஐக்கிய அரபு அமீரகம் வெளிநாட்டு குடியிருப்பாளர்களுக்காக நீண்டகால குடியிருப்பு விசாவிற்கான ஒரு முறையை நடைமுறைப்படுத்தியது. அதன் மூலம் 5 மற்றும் 10 ஆண்டு விசா பெறும் வெளிநாட்டவர்கள் உள்ளூர் ஸ்பான்சர்கள் தேவையில்லாமல் ஐக்கிய அரபு அமீரகத்தில் வாழவும் வேலை செய்யவும் பார்க்கவும் மற்றும் வணிகத்தில் 100% ஆனர்ஷிப் முறையில் தொழில் தொடங்குவதற்கும் வழிவகை செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கோவிட்-19 தொற்று பாதித்தவர்களுக்காக வீட்டு தனிமைப்படுத்தலை ரத்து செய்த அபுதாபி. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அபுதாபியில் இதுவரையிலும் கோவிட்-19 பரிசோதனையில் நேர்மறை முடிவை பெறுகின்ற நபர்கள் வீட்டு தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு அவர்கள் முறையாக வீட்டு தனிமைப்படுத்தலில் இருக்கின்றார்களா என்பதை அதிகாரிகள் கண்காணித்துக் கொண்டு வந்தனர். வீட்டு தனிமைப்படுத்தலின் விதிகளை மீறும் நபர்கள் மேல் தகுந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வந்தனர். தற்போது இந்த நிலையை மாற்றி கோவிட்-19 பரிசோதனையில் நேர்மறை முடிவை பெறுகின்ற நபர்களுக்கு தனிமைப்படுத்துவதற்கும் சிகிச்சை அளிப்பதற்கும் கள மருத்துவமனைகள் அல்லது ஹோட்டல்களுக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் என்று தற்பொழுது அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் இதுவரையிலும் பின்பற்றப்பட்டு வந்த வீட்டு தனிமைப்படுத்தல் முறையானது இனி கடைபிடிக்க மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டு புதிய வழிமுறைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. புதிய வழிமுறைகளின்படி கோவிட்-19க்கான பரிசோதனையில் நேர்மறை முடிவை பெற்று அறிகுறி இல்லாமலும் அல்லது லேசான அறிகுறிகளை கொண்டிருந்தாலும் அவர்கள் இனி கோவிட்-19 பரிசோதனையில் எதிர்மறை முடிவை பெறும் வரை அபுதாபியில் இருக்கின்ற கள மருத்துவமனைகள் அல்லது ஹோட்டல்களில் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தலை மேற்பார்வையிடும் அரசாங்க அதிகாரிகள் இந்த புதிய நடவடிக்கையை உறுதி செய்துள்ளனர். இது குறித்து அபுதாபி பொது சுகாதார மையத்தில் இருக்கின்ற ஒரு மருத்துவர் ஷாதா அல் கசாலி அவர்கள் கூறுகையில், கோவிட்-19 பரிசோதனையில் நேர்மறை முடிவை பெறும் நபர்கள் வீட்டு தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்படுகின்ற திட்டம் ஆகஸ்ட் மாத இறுதியில் நிறுத்தப்பட்டது. இனி அவர்கள் தனிமைப்படுத்தலுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற தளங்கள் அல்லது ஹோட்டல்களில் தனிமைப்படுத்தப்படுவார்கள். இந்த முடிவானது கொரோனா பரவலை கட்டுப்படுத்த அபுதாபி மேற்கொள்கின்ற திட்டத்தின் ஒரு பகுதியாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கோவிட்-19 வைரஸ் பாதிப்புள்ள அனைவருமே கண்காணிக்கப்படுவதையும் சமூகத்தில் வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்துவதையும் இந்த நடவடிக்கை உறுதி செய்கிறது என்றும் அபுதாபியின் புதிய முடிவு குறித்து மருத்துவர்கள் தங்களின் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். அபுதாபி அரசானது கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்துவதற்கு பல்வேறு முயற்சிகளை கடந்த சில மாதங்களாக மேற்கொண்டு வருகின்றது. இதனால் அபுதாபியில் இருக்கின்ற பெரும்பாலான மருத்துவமனைகள் தற்பொழுது கோவிட்-19 நோயாளி இல்லாத மருத்துவமனைகளாக அறிவிக்கப்பட்டு இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளன. அபுதாபி தேசிய கண்காட்சி மைய கள மருத்துவமனையானது 1500க்கும் மேற்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்து கடந்த ஜூன் மாதத்தில் அக்கள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அதன் கடைசி நோயாளியும் குணமடைந்து வீட்டுக்கு திரும்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல பொது மருத்துவமனை ஆபரேட்டர் ஷேவால் நடத்தப்படும் பல மருத்துவமனைகள் கோவிட்-19 நோயாளி இல்லாத மருத்துவமனைகளாக அறிவிக்கப்பட்டன. ஷேக் ஷக்பூத் மெடிக்கல் சிட்டி, அல் தவாம் மருத்துவமனை மற்றும் அல் தஃப்ரா பிராந்தியத்தில் உள்ள
மருத்துவமனைகள் ஆகியவை அடங்கும். அபுதாபி சிட்டியில் உள்ள தனியார் மருத்துவமனைகள் அனைத்தும் கடந்த ஜூலை மாதத்தில் தங்களது மருத்துவமனைகளில் கடைசி கோவிட்-19 நோயாளியையும் குணமடைந்து வீடு அனுப்பியதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அமிரகத்தில் இனி முகக்கவசம், கையுறை மற்றும் சானிடைசர்களுக்கு வேட்வாரி கிடையாது. கோவிட்-19 காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகளை மட்டுப்படுத்தும் விதமாகவும் நாட்டின் சுகாதாரத்துறைக்கு உதவும் வகையிலும் முகக்கவசம், பாதுகாப்பு உடைகள், கையுறைகள், சானிடைசர்கள் மற்றும் காற்று தூய்மைப்படுத்தலுக்காக உபயோகிக்கப்படுகின்ற சுவாச கருவிகள் ஆகியவற்றுக்கு மதிப்பு கூட்டு வரி கிடையாது என அமீரக கேபினட் செவ்வாய்க்கிழமை அறிவித்திருந்தது. கல்விதான் குறிக்கோள். அபுதாபியில் உள்ள காசர் அல் வதான் என்னுமிடத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்துக்கு தலைமை தாங்கிய அமீரகத்தின் துணைத் தலைவரும் பிரதமரும் துபாய் ஆட்சியாளருமான பெருமதிப்பிற்குரிய ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தூம் காணொலி காட்சி மூலமாக பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடன் கலந்துரையாடினார். வகுப்பறைகளில் இருந்தவாறு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களிடம் துபாய் ஆட்சியாளர் கருத்துக்களை பரிமாறிக்கொண்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன. அமீரகத்தின் சாதனைகள் கல்வியில் தான் இருக்கிறது. நம்முடைய சாதனைகள் மற்றும் வளர்ச்சி ஆதிகாலம் தொட்டே கல்வியை அடிப்படையாக கொண்டு இருந்திருக்கிறது. கல்வியின் மூலமாக நாம் நம்முடைய எதிர்காலத்தை நோக்கி நம்பிக்கையுடன் பயணிக்க முடியும். அமீரகத்தில் கல்விக்கு எப்பொழுதுமே அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகின்றது. நாட்டின் கல்வி அமைப்பை இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் மேம்படுத்த வல்லுநர்கள் உழைத்து வருகின்றார்கள். கடினமான காலங்களிலும் தாக்குப்பிடிக்கும் வகையில் நம்முடைய கல்வி அமைப்பு இருப்பதை கடந்த கல்வியாண்டை பார்த்து அறிந்து கொள்ளலாம் என்று குறிப்பிட்டுள்ளார். கோவிட்-19 காரணமாக ஆன்லைனில் வகுப்புகள் எடுக்கப்பட்டதையும் மீண்டும் அமீரகத்தில் ஆகஸ்ட் மாதம் 30 பள்ளிகள் வழக்கம் போல இயங்கும் என அறிவிக்கப்பட்டதையும் துபாய் ஆட்சியாளர் நினைவு கூர்ந்தார். இந்த ஆலோசனை கூட்டத்தின் போது நாட்டின் ஸ்பான்சர்ஷிப் குறித்த கொள்கைகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. நிறுவனங்களின் திட்டம், மதிப்பு மற்றும் நிறுவனத்தின் பண்பு ஆகியவற்றின் அடிப்படையில் ஸ்பான்சர்ஷிப் மற்றும் நன்கொடையை ஏற்றுக்கொள்வது குறித்த வழிமுறைகள் வெளியிடப்பட்டன. இது குறித்த நடைமுறைகளை ஒருங்கிணைக்கவும் அரசு நிறுவனங்கள் தங்களது பங்குதாரர்களுடன் மேற்கொள்ள வேண்டிய கொள்கைகளையும் இந்த தீர்மானம் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது. கேபினட் குழு பத்திரங்களுக்கு சட்டபூர்வ அங்கீகாரம் அளிக்கும் வழிமுறைகளில் சில மாற்றம் கொண்டு வரும் தீர்மானமும் கேபினட் குழுவால் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் தங்களுக்கான பத்திர சேவைகள் மற்றும் கோரிக்கைகளை ஆன்லைன் மூலமாகவே பெற்றுக்கொள்ளும் வகையில் திருத்தமானது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நிறைய செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் தமிழ் டியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். எம்முடைய செய்திகளோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி. எம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.